இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் மக்களிடையே உள்ள அர்பன் லெஜெண்ட்ஸ் மற்றும் வாய்வழி தகவல்களை அடிப்படையாக கொண்டது. சென்னையின் இதயத்தில் இரவும் பகலும் ஓயாம நடக்கும் ஒரு இடம் இருக்கு. ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் இடம். ஆனா சில இரவுகளில் காப்பாற்ற முடியாத சில ரகசியங்களும் அங்கே தங்கியிருக்கின்றன. இது சென்னை ஹாஸ்பிட்டலின் மர்ம வார்டு 9th யூனிட். பகல் நேரத்தில் இந்த மருத்துவமனை ஒரு உலகமே. டாக்டர்ஸ் ஓடோடி நடக்கிறார்கள், நர்சஸ் பேஷண்ட் ஃபைல்ஸை தூக்கி போகிறார்கள், குழந்தைகள் அழுகிறார்கள், ரிலேட்டிவ்ஸ் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனா ராத்திரி 10 மணிக்கு பின்னாடி அந்த சத்தங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீளமான காரிடோர்கள் ஒரு வெறும் அமைதியால் நிரப்பப்படும். ஹாஸ்பிட்டலோட ஒரு மூலையில் இருந்தது 9th யூனிட். சர்ஜரி முடிந்த பேஷண்ட்ஸ் ரிகவர் ஆகும் வார்டு. புது பேஷண்ட்ஸ் கிட்ட நர்ஸ்கள் சிரித்து பேசுவாங்க. பெட் நம்பர் 9 கிட்ட நல்லா தூங்குங்க என்று. ஆனா அந்த சிரிப்பின் பின்னாடி ஒரு பயம் இருந்தது. ஒரு மழை ராத்திரி 30 வயதான ஒரு ஆண் சின்ன சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவரிக்கு அந்த வார்டில் அட்மிட் ஆகிறான். மருந்து இஃபெக்டால் சோர்ந்து அவர் அமைதியாக தூங்குகிறார். ராத்திரி 2 மணி. வார்டு முழுவதும் அமைதி. திடீரென யாரோ நடக்கிற சத்தம். அவர் கண்ணை திறக்கிறார். யாரும் இல்லை. ஆனா பக்கத்தில் இருக்கும் மானிட்டரில் ஹார்ட் ரேட் திடீரென அதிகமாகிறது. பயத்துடன் நர்ஸ் பெல்லை அமுத்துகிறார். ஒரு சத்தமும் இல்லை. பெல் வேலை செய்யவில்லை. அவர் வார்டு என்ட்ரன்ஸை பார்க்கிறார். அங்கே ஒரு கருப்பு உருவம் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது. பின்பு அது மெல்ல மெல்ல அவரிடம் நடந்து வருகிறது. அவர் கத்த முயற்சிக்கிறார். ஆனா குரல் வரவில்லை. கை கால் அசைவில்லை. பயம் மட்டுமே. காலை டியூட்டி நர்ஸ் வருகிறார். பேஷண்ட் உயிரற்ற நிலையில். அவர் முகத்தில் பயம் அப்படியே உறைந்திருந்தது. இது ஒரு முறை மட்டுமல்ல, அடுத்தடுத்த நாட்களில் அதே வார்டில் மர்ம மரணங்கள் நடந்ததாக சொல்லப்பட்டது. நர்சஸ், வார்ட் பாய்ஸ் எல்லாம் பேசினாங்க. யாரோ பெயர் சொல்லி கூப்பிடுற சத்தம் கேக்குது. செத்து போன பேஷண்ட்ஸ் நடந்து போற மாதிரி தெரியுது. மக்கள் அந்த வார்டை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். பின்பு 9th யூனிட் மெல்ல மெல்ல மூடப்பட்டதோ அல்லது வேற டிபார்ட்மெண்டாக மாற்றப்பட்டதோ யாருக்கும் நிச்சயம் தெரியவில்லை. இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், சென்னை GHன் பழைய காரிடார்களில் இரவு நேரத்தில் நடந்தால் தூரத்தில் ஒரு ஷேடோ உருவம் தெரியும் என்று. அது 9th யூனிட்டில் இருந்து இன்னும் வெளியேறாமல் இருக்கலாம். இது ஒரு அர்பன் லெஜெண்டா, இல்லை மறந்து போன ஒரு உண்மையா? உண்மை யாருக்கும் தெரியாது. ஆனா சென்னையின் இரவு அமைதியில் சில கதைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுக்கு இந்த 9th யூனிட் லெஜெண்ட் பத்தி என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு K Zone.